எதுக்கிட்டே மேல தொங்கிட்டு கிடக்க? நெயில் கட்டுற காணலட்டி, அதான் தேடிட்டு இருக்கேன். நீ எங்கேயாவது பாத்தியா? நான் நெகை வெட்டியே 1 மாதத்துக்கு மேல ஆகுது. ஏட்டி சோனி, கொஞ்சம் தேடி கொடுமா. இன்னைக்கு நெகை வெட்டாம போனதுக்கு பிடி சார்ட்ட அடி வாங்கியிருக்கேங்க. போட்டி எம்மா எம்மா, ஏன்டி நெயில் கட்ட பாத்தியாமா? அப்படின்னா நெகை வெட்டிய பாத்தியாமா? ஆமாட்டி பார்த்தேன். நான் சோத்து பணக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன், வந்து எடுத்துக்கவா. எம்மா பாத்தியான்னு தானமா கேட்டேன். நீங்க தானடி வெட்டிட்டு ஒரு அடியா இங்கேயும் அங்கேயும் வீசுறிய, போய் தேடு போ. எம்மா சொல்லுமா எங்க இருக்குன்னு. கட்டிலுக்கு கீழே தூக்கி வீசி இருக்காளுங்க. தூத்தும் போது கையில கடிச்சிச்சு. போ, டிவி கிட்ட எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, இப்ப எதுக்கு நெகை வெட்டி? நெகை வெட்டனா? 6 மணி மேல நெகை வெட்டப்படாது, காலையில வெட்டுடி. இங்க போம்மா. ஏட்டி நெகை வெட்டாத, கைய சுக்கு சுக்கா முறிச்சு போடுவேன். எம்மா காபி போட்டுட்டியா? போட்டாச்சு மக்கா, வந்து எடுத்துட்டு போ. எம்மா கொஞ்சம் கொண்டு வாமா. ஏட்டி சோனி, இன்னைக்கு உங்க கிளாஸ்க்கு பிடி சார் வந்தாங்களா? இல்ல சத்யா. எங்க கிளாஸுக்கு திடீர்னு வந்து ஒரே செக்கிங். வந்த உடனே கையை நீட்ட சொல்லி ஒரு அடி பாத்துக்க, மொழியே முடிஞ்சிருச்சு. எதுக்கு? நெயில் வளர்த்துக்கா? ஆமாடி, எங்களுக்கு நாளைக்கு தான் பிடி கிளாஸ். சார் சும்மா தான் வராங்கன்னு அசால்ட்டா இருந்துட்டேன்டி. சார் வேற பிள்ளைகளுக்கு நெயில் செக் பண்ணும்போது நீ கடிச்சு துப்ப வேண்டியதானடி. எங்க மொத பெஞ்சில மொத ஆளே நான்தான். அதான் கொஞ்சம் வளரணுங்கிறது. நாங்கெல்லாம் கடைசி பெஞ்சு. முத பெஞ்சில் செக் பண்ணியதுக்கு முன்னையே அவ்வளோ நெகத்தையும் கடிச்சு கிளீனா வச்சுப்போம். எங்க கிளாஸ்லயே எங்களுக்கு ஒருத்திக்கு மட்டும் தாண்டி அடி வந்துச்சு. பின்னாடி உள்ள பிள்ளைகள் அவ்வளோ கடிச்சு துப்பியே வச்சிருந்துச்சுங்க. அதுல வேற நெயில் பாலிஷ் போட்டவளுக்கு அடி, மருதாணி வச்சவளுக்கு அடி, ஹேர் பின் குத்தியவளுக்கு அடி. சாருக்கு நெயில் பாலிஷ் போட்டாலே பிடிக்காதடி. ஆமாட்டி, என் ஃப்ரெண்டு ஜெனி இருக்கால, நல்ல நீட்டமா நெய் வளர்த்து நெயில் பாலிஷ் போட்டிருந்தா. அவளை கிளாஸுக்கு வெளியே நிக்க வச்சுட்டாங்க. சீ, கீழே கிடக்கதெல்லாம் ஓ நகந்தான்ட்டு இப்படி பேய் மாதிரி வளர்த்து வச்சிருக்க. அதான் சார் அடிச்சிருக்காங்க. பாடி கொஞ்ச நேரம் இருந்த பிள்ளைகளுக்கும் அடி விழுந்துச்சு. அப்படியா? அப்ப நம்மளும் நகத்தை வெட்டிட்டு போயிடணும் நாளைக்கு.